கார்த்தி தீபா சீரியல் மே 23 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம தீபா பாட்டு பாடி முடிக்கிறாங்க. பாட்டு பாடி முடித்ததோட அருணாச்சலம் தீபாவை பார்த்து சொல்கிறாரு, தீபா, இந்த மாதிரி ஒரு வாய்ஸை என் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது. வர வர உன்னுடைய வாய்ஸ் மெருகேறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்ல, நம்ம தீபா தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் மருமக நல்லா பாடுறான்னு கண்ணு வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அருணாச்சலம் சொல்கிறாரு, சரி நாச்சியா, உன் மருமக மேலே நான் கண்ணு வைக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம தீபாவுக்கு வந்துட்டு அபிராமி திட்டி சுற்றி போடுறாங்க. ரொம்ப அழகாக பாடுற, கண்டவ கண்ணும் உன் மேலே இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டி சுற்றிட்டு நேராக ரியாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, இவளுக என்ன எகத்தாளமா நம்மளையே பழி வாங்குறாளுகளே அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை, இன்றைக்கி தான் நீங்கள் தீபாவோட வாய்ஸை முழுசாக கேட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அவள் எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கா. அவளுடைய வாய்ஸில் மயங்காத ஆள் யாருமே கிடையாது. நீங்கள் இப்போ தான் தீபாவோட வாய்ஸை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, என் மருமகளோட வாய்ஸை இது வரைக்கும் நான் நிம்மதியாக கேட்டதே கிடையாது. அப்போ அவள் மேலே கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. ஆனால் இப்போ சாமி பாட்டு பாடினத்தோட இந்த வீடே அப்படியே நல்லா திவ்ய கடாட்சமாக மாறிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம தீபா சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நீ ரொம்ப அழகாக பாடுற அப்படின்னு. அப்போ கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட தீபாட்டை கேட்குறாரு, பாட்டு பாடி முடிச்சிட்டியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பாட்டு பாடி முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, உன்னுடைய வாய்ஸை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, இவ்வளோ சீக்கிரம் பாட்டு பாடி முடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, உங்களுக்கு தானே சார், கண்டிப்பாக நான் வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அதை விடுங்க, நீங்கள் 2 பேருமே இன்னும் கிஃப்ட் வாங்காமல் இருக்கீங்க, சீக்கிரம் கிஃப்ட் வாங்கி வச்சுக்கோங்க, அப்புறம் யாராவது ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுக்காமல் இருந்தால் பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா என்ன கிஃப்ட்டு வாங்க போகிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கிஃப்ட்டு எல்லாமே நான் யோசனை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தீபா நேராக கிஃப்ட் வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யாவுக்கு மறுபடியும் கார்த்தி அனுப்பின மாதிரி ஒரு கிஃப்ட் வருது. அதை பார்த்துட்டு நம்ம ரம்யா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா எந்த புடவை எரிஞ்சிச்சோ, எந்த புடவை மிஷினில் மாட்டுச்சோ அதே மாதிரி இன்னொரு புடவை வீட்டுக்கு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அதில் கார்த்தின்னு பேர் எழுதியிருக்கு. அப்போ வெளியில் ஐஸ்வர்யா நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, எனக்கு கம்பெனியில் நடக்கிறது எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா போல் அப்படின்னு. இந்த பக்கம் அந்த புடவையை பார்த்ததோட ரம்யா சந்தோஷப்படுறாங்க. இந்த புடவை தானே இன்றைக்கி மிஷின்குள்ளே மாட்டுனுச்சு, அதனால தான் கார்த்தி எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த புடவையை பார்க்குறாங்க. அப்போ அந்த புடவை ரொம்ப அருமையாக இருக்குது, முன்னாடி எடுத்த புடவையை விட. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி நமக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஆனால் கார்த்திக்கு தான் நமக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை, நம்ம ஏதாவது எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ ரம்யா நேராக கிஃப்ட் வாங்குறதுக்காக கடைக்கே போகிறாங்க. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ரம்யா வந்துட்டு நிறைய கிஃப்ட் இருக்குது, அதில் ஒரு கிஃப்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பெருசாக செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தீபா அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ நம்ம தீபாவை பார்த்துட்டு ரம்யா கேட்குறாங்க, ஹாய் தீபா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்க வந்தேன் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன கிஃப்ட் வாங்க வந்தேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கிஃப்ட்டு நானாக செலக்ட் பண்ணியிருக்கேன், இனிமே தான் செய்யணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, செய்ய போறியா, கிஃப்ட்டு நீ எப்போ செய்வ அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சாருக்கு நான் எல்லாமே தானாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் அந்த கிஃப்ட்டை நான் வாங்க போகிறேன், வாங்கலை, தேவையான பொருளை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் செய்ய போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, சூப்பர் தீபா, அதே மாதிரி நானும் பண்ணவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி என்ன செய்ய போகிற அப்படின்னு. அப்போ தீபா ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரம்யாவும் செம சூப்பர், இதையே நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இதையே ட்ரை பண்ணாமல் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா அவங்களுக்கு சூப்பராக பிடிச்சி கிஃப்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, தீபா, உன்ன மாதிரி யாருமே கிஃப்ட்டை செலக்ட் பண்ண முடியாது போல், செம்ம சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எல்லாமே கார்த்திக் சாருக்காக தான், நம்மளாம் இங்கே உள்ள கிஃப்ட்டை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம கையால் செஞ்சு கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு
ரம்யாவும் சூப்பர் தீபா உங்ககிட்ட இன்னும் நிறையவே கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா சொல்கிறாங்க, சரி தீபா நான் இதை வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா டக்குன்னு தடுக்கிறாங்க, ஏய் நெல்லு, இந்த கிஃப்ட்டு நீ யாருக்கு வாங்கின அப்படின்னு. அப்போ ரம்யா சிரிக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அது சரி உன் ஆளுக்கு வாங்கினியா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, அவர் எப்போ பார்த்தாலும் ஒரே கிஃப்டாக வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காரு. அதனால தான் ஒரு தடவை கூட நான் இது வரைக்கும் அவருக்கு கிஃப்ட்டு கொடுத்ததே இல்லை. அதனால தான் இந்த கிஃப்ட்டை வாங்கலான்னு வந்தேன். கண்டிப்பாக இது அவருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சூப்பர் ரம்யா, எப்படி அவர்கிட்ட கொடுக்க போகிற அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அங்கே ஒருத்தர் பியூன் இருக்கார், அவர்கிட்ட தான் லெட்டரை கொடுத்து விட்டேன். அவர் தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தார், அவர்கிட்டே தான் நான் இதையும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சந்தோஷப்படுறாங்க. ஆல் த பெஸ்ட் ரம்யா அப்படின்னு. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ரம்யா வந்துட்டு நேராக கம்பெனிக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்துட்டு கார்த்திக்கு அந்த கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்திக்கிட்ட அந்த கிஃப்ட்டை எப்படி கொடுக்குறது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ பியூன் வராரு. பியூன் வந்ததோட ரம்யா அவர்கிட்ட அந்த கிஃப்ட்டை கொடுத்து, இங்கே பாரு, இதை கொண்டு போய் கார்த்திக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட பியூனு கண்டிப்பாக மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராரு. அப்போ அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வராங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டு, இதை கார்த்தி வாங்கிக்கிட்டான்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யாகிட்ட போயிட்டு, மேடம் அந்த தம்பி கார்த்திக் தம்பி இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டாரு, பதிலுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ அந்த லெட்டரை ரம்யா வாங்கி படிக்கிறாங்க. பார்த்தா அதில் தேங்க்ஸ்ன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு ரம்யா சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரம்யா வெளியில் வந்துட்டு நேராக கார்த்தியை பார்க்குறாங்க. ஆனால் கார்த்திகையில் எந்த வித கிஃப்ட்டும் இல்லை. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அந்த கிஃப்ட்டை ஒழிச்சு வச்சுருக்கீங்களா கார்த்தி அப்படின்னு. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை நம்ம தீபா கார்த்திக்கு கல்யாண நாள். அப்போ நம்ம தீபா கார்த்திக்கு கிஃப்ட்டு கொடுக்க கார்த்தி ரொம்ப சந்தோஷமாக அந்த கிஃப்ட்டை எடுத்துக்கிறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இது நானே என் கையால் செஞ்சது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தீபா சூப்பர் தீபா, கடையில் உள்ள கிஃப்ட்டை ஏனோ தானன்னு வாங்கி கொடுக்காம நீயா யோசனை பண்ணி வாங்கி கொடுத்துருக்கிய, சூப்பர் அப்படின்னு சொல்லி தீபாவை எல்லாருமே பாராட்டுறாங்க.